ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் டை தாங்க ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம முடியை நிரந்தரமாக நல்லா கருன்னு மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டையை சூப்பராக நம்ம பால் வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கோம். அதுவும் பசும் பால் வச்சு இந்த ஹேர் டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த ஹேர் டையை 8 வயசு குழந்தைகள்லேருந்து 100 வயசு ஆனவங்க வரைக்கும் எல்லாருமே பயன்படுத்தலாம். எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் நமக்கு கிடையாது. ஹேர் டை பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு, செம்மையாக கருகருகன்னு வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம முடியில் அந்தளவுக்கு பிடிக்கும். நம்ம முடியை நல்லா நிரந்தரமாக நல்லா கருமையாக மாற்றி தரத்துக்கு இந்த ஹேர் டை அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு சூப்பரான ஹேர் டைனா இது தான் சொல்லுவேன். அந்தளவுக்கு ஒரு அருமையான ஹேர் டை ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஹேர் டை தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, கரிஞ்சீரகம் தான் சேர்க்க போகிறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சீரகத்தை எடுத்துக்கலாம். நான் பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சீரகம் எடுத்துக்கிறேன். உங்கள் முடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம அடுத்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, வெந்தயம் தாங்க. கரிஞ்சீரகம் எவ்வளோ சேர்த்துக்கிட்டோமோ அதே அளவுக்கு வெந்தயத்தையும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நம்ம முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முடியை நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த கரிஞ்சீரகம் நமக்கு பயன்படும். முடி உதிர்வு, முடியை நல்லா வளர வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த வெந்தயம் நல்லா ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, ஹீட் இருந்தால் நல்லா தணிச்சிரும். அதனால் 2 இன்க்ரீடியன்ட் ரொம்ப முக்கியமானது. இதை வச்சு தான் நம்ம இப்போ ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தண்ணியை ஊற்றி ஊற வைக்க போகிறோம். 1/2 டம்ளர் அளவுக்கு இதை தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா இது ஊற அளவுக்கு தண்ணியை நம்ம ஊற்றி வச்சிடலாம். ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு, நம்ம இதை எப்படியும் ஒரு 5 மணி நேரத்துக்கு ஊறினா தான் நமக்கு நல்ல ஊறி கிடைக்கும். அல்லது ஓவர் நைட் வைக்கிறதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தாராளமாக ஓவர் நைட் வச்சுக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அடுத்து என்ன எடுக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா, ஆம்லா தான் எடுத்துருக்கோம். அதாவது முழுநெல்லிக்காய். இதை நான் வீட்டிலேயே ரெடி பண்ணது, நல்லா காய வச்சிருக்கேன் பாருங்கள். இது கடையில் நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நெல்லிமுடின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப விலை கம்மி தான். இது மாதிரி கிடைக்கும். அப்படி பொடியாக இருந்தால் கூட தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும்போது நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் இந்த நெல்லிமுடி நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த நெல்லிமுடியை நம்ம இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 6-7 நெல்லிமுடி எடுத்திருக்கேன். இது என்னுடைய ஹேருக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நான் 7 பீஸ் எடுத்திருக்கேன். முழு நெல்லிக்காவாக இருக்குது. இதை நீங்கள் இப்போ கூட உடச்சி சீடை கூட எடுத்துடலாம். நான் சீடு எடுக்கல. ஊற வச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம சீடு எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சிருக்கேன். இப்போ இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, பசும் பால் தாங்க ஆட் பண்ண போகிறோம். இது ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு பசும்பால் ஊற்றி வச்சிருங்க. கண்டிப்பாக நீங்கள் பசும்பாலில் தான் இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபுல்லாக பசும்பால் ஊற்றியாச்சு. இப்போ இது நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இது 5 மணி நேரம் ஊறட்டும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இதுவும் ஒரு 5 மணி நேரம் ஊறட்டும். ஓவர் நைட் வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இதை ஊற்றி தான் அரைக்க போகிறோம். இதை நம்ம வடிகட்டி எடுக்கக்கூடாது. இந்த பாலோட சேர்த்து நம்ம அரைச்செடுக்க போகிறோம். சூப்பரான ஹேர் டை. அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணாங்களாம். அதே மெத்தடில் தான் நம்மளும் இதை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்டான ஹேர் டை தான் ரெடி பண்ண போகிறோம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 மணி நேரத்துக்கிட்ட ஊறட்டும். அப்புறமே நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ இது ரெண்டையும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 5 மணி நேரம் கழிச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ குறைஞ்சது நமக்கு 5 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு ஊறி இருக்கு அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நமக்கு ஊறி இருக்குது. நீங்கள் நான் அதாவது குறைஞ்சது 5 மணி நேரம் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஓவர் நைட் இதை வச்சிருந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை. தாராளமாக நீங்கள் ஓவர் நைட் வச்சுக்கலாம். இப்போ நெல்லிமுடி நல்லா ஊறினதுனால உங்களுக்கு இப்படி அமுக்குன உடனே அப்படியே பாருங்கள் தனியாக வந்துடுது பாருங்கள். இந்த மாதிரி ஊறினா தான் உங்களுக்கு ஈஸியாக அந்த மாதிரி வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு இடிகள் எடுத்து இடிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. அந்த காலத்துலலாம் வெறும் பால்லையே அந்த தேங்காய் பால்லையோ இந்த நெல்லிக்காவை ஊற வச்சு அரைச்சி தலையில் பூசி குளிச்சுக்கிட்டு வந்திருந்தாங்களாம். நல்ல முடி கருகருன்னு மாறி நல்லா வளர ஆரம்பிச்சுதான். இப்போ அந்த மெத்தடில் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறோம். பாருங்கள், ஈஸியாக வந்துருச்சு நமக்கு. பாருங்க, இந்த மாதிரி பிச்சு போட்டாச்சு. இப்போ அடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். அந்த ஜாரில் நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஊறின தண்ணி நமக்கு யூஸ் ஆகும். எல்லாத்தையும் கூட ஊற்றிக்கோங்க. அப்படியே ஓவர் நைட் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ இந்த பால் அப்படியே இருக்கட்டும். மிச்சம் இருக்கிறதுனால ஒன்றும் இல்லை, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக நம்ம அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள் எப்படி அரைஞ்சி வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி தான் நமக்கு அரைஞ்சி வரும். இது இன்னமும் கூட நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம்.
இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக இந்த பாலை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எப்படினாலும் நம்ம ஆட் பண்ண தான் போகிறோம். இருந்தாலும் இப்போ நான் கொஞ்சம் பத்தாதனால இதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இருக்கிறதுக்கு. பாருங்க, நல்லா பேஸ்ட் மாதிரி அரைஞ்சு வந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி இருக்கணும். உங்களுக்கு ஊர்னா தான் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். நம்ம முடியை எந்த அளவுக்கு கருமையாக்கி கொடுக்கும் தெரியுமா? இந்த ஹேர் டை செம்மையான ஒரு நேச்சுரல் ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஸ்மூத்தாக வேணும் நம்ம இதெல்லாம் வடிகட்டி கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இப்போ மிச்சம் இருக்கிற இந்த பாலையும் இதிலே நம்ம கலந்துக்கலாம். கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஒரே ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டிட்டு வந்தோம்னா இன்னும் நமக்கு நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக கிடச்சிரும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. இப்போ இதை வந்து நம்ம எந்த பாத்திரத்திலையும் நம்ம இதை வந்து எடுத்து வைக்கக்கூடாது. ஒன்லி இரும்பு கடாயில் மட்டும்தான் அதை எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி ஒரு இரும்பு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இது உள்ள துருவா இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நமக்கு அயன் கண்டென்ட் நல்லா கிடைக்கும். இதை வந்து நம்ம ஓவர் நைட் வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம இந்த ஹேருக்கு அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ஹேர் டையை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஒரு செம்மையான ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள் நமக்கு எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வருது அப்படின்னு பார்க்கலாம். ஓவர் நைட் வச்சிங்கன்னா தான் நல்ல சேஞ்ச் ஆகி நமக்கு வரும். இந்த மாதிரி வைக்கும்பொழுது நல்லா அப்படி பரப்பி விட்டுடலாம் இரும்பு கடையில். அப்போ தான் நமக்கு நல்லா அயன்லாம் இறங்கி நல்ல டை ரிலீஸ் ஆகிருக்கும். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சாச்சு. ஓவர் நைட் இருக்க போது நம்ம காலையில் எடுத்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிடுச்சுங்க. அடுத்த நாள் நம்ம எடுத்து பார்க்குறோம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு. நான் இடையில வந்து ஒரு டைம் மட்டும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சேன். ஒரு 5 ஹவர்ஸ் கழிச்சிட்டு எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சேன். வேறு எதுவுமே நான் பண்ணல. இப்போ நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம எந்த அளவுக்கு அயன் கண்டென்ட்லாம் நல்லா இறங்கி நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு. பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு. நல்ல ஒரு பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. அதனால தான் இந்த மாதிரி நல்லா பரவலாக நான் வைக்க சொன்னேன். எப்படி வந்திருக்கு பாருங்கள் நம்ம ஹேர் டை செம்மையாக வந்திருக்கு. எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். சூப்பரான ஹேர் டை ரெடியாக இருக்குது. இப்போ நீங்கள் இதை வந்து அப்படியே உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த விதமான சைட் எஃபெக்ட் நமக்கு வராது. இதை வந்து 8 வயசு குழந்தைங்களுக்கு கூட தாராளமாக இதை அப்ளை பண்ணலாம். எந்த விதமான பாதிப்பும் இல்லை. 8 வயசு குழந்தைங்க கூட ஸ்கூலுக்கு போகிறச்ச முடியெல்லாம் உதிருது. ஒரு சில குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்தால் நம்ம ஷாம்பூ கையெல்லாம் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கனாலே அந்த குழந்தைங்களுக்கு நல்ல முடியும் வளர ஆரம்பிக்கும். கொட்டுறதெல்லாம் ஸ்டாப் ஆயிரும். நல்ல ஹேர் க்ரோத் வந்து நல்லா கருகருன்னு வர ஆரம்பிக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை யார் வேணாலும், அதாவது 8 வயசுலேருந்து 100 வயசு உள்ளவங்க யாராக இருந்தாலும் இந்த ஹேர் டையை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிட்டு வந்தாலும் வரலாம். எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. 100% ஒரு அருமையான ரிசல்ட் நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப ரொம்ப ஹேருக்கு நல்லதுங்க. இதை நீங்கள் ஒரு ஹேர் பேக்காகவும் ரெடி பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வரலாம். தொடர்ந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துலேயே அவ்வளோ முடி நல்லா கருகருன்னு வளர ஆரம்பிக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு. இதை பசும்பால் ஆட் பண்ணியிருக்கோம், நெல்லிமொழி ஆட் பண்ணியிருக்கோம், கரிஞ்சீரகம், வெந்தயம், அவ்வளவுதாங்க. வேறு எந்த பொருளுமே கிடையாது. 100% உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பரான ஹேர் டைங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஃபேக்கெல்லாம் சொல்லாதீங்க. இவ்வளோ அருமையான ஹேர் டை. முடியே இல்லை அப்படின்றவங்க இந்த ஹேர் டையை ஒரு வாரத்துக்கு நீங்கள் வந்து ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வந்தாலே போதும். உங்கள் முடியெல்லாம் நல்லா கருகருன்னு வளர ஆரம்பிக்கும். சொட்ட மண்டையாக கூட இருந்தாலும் கூட நீங்கள் இந்த ஹேர் டையை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது நல்லா வந்து ஒரு ஹேர் க்ரோத் கொடுக்கும். ஏன்னா நீங்களே நினச்சி பாருங்களேன், உங்களுக்கே தெரியும் நெல்லிக்காய் எந்த அளவுக்கு நம்ம முடிக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ட்டு. அதுமாதிரி கரிஞ்சீரகம், வெந்தயம் இதெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம முடி வளர்ச்சியை தூண்டி விடும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் நல்லா ஹீட்டை தணிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஹேர் டை தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.